கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 50வது வசனம். லூக்கா 24:50. லூக் 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி அவங்கள என்ன பண்ணுறாரு? பெத்தானியா வரைக்கும் கூட்டு போகிறார். பெத்தானியா என்ன? நம்ம ஒலிவ மலைக்கு பக்கத்தில் பின்னாடி கீழே எருசலேமிலிருந்து ஒரு 1.5 மைல்லேருந்து 2 மைல் தூரத்தில் உள்ள ஒரு பட்டணம். ஏன்னா மலைக்கு கீழே, இந்த பக்கம் ஒலிவ மலைக்கு கீழே. இதை நீங்கள் மத்தேயு 21வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். அப்போ நம்ம பார்க்குறோம், அந்த கடைசி வாரத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் பெத்தானியாவுக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதான் மார்க் 11வது அதிகாரம் 1வது. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, என்ன போய் அந்த ராஜபவனி வருவதற்கு கழுதையை கழட்டிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவர் எங்கே வர்றாரு? எருசலேமுக்கு சமீபமாக இருக்கக்கூடிய, அதுவும் ஒலிவ மலைக்கு பக்கமாக இருக்க பெத்தானியா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம் வரைக்கும் வர்றாரு. இது அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரம் 12வது வசனம். அதாவது இவர் கடைசியாக எடுத்துக்கொள்ளப்படும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவு பின்பு எடுத்துக்கொள்ளப்படும் போது நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை லூக்கா மறுபடியும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எழுதும்போது எழுதுகிறார். ஏன்னா 40 நாட்களவும் அவங்களோட கூட இருந்தார். அப்போ அவங்க பார்த்து கொண்டு இருக்கும்போதே அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போ அவங்க சொல்லும்போது, அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அதாவது ஓய்வு நாளில் எவ்வளோ 3000 அடி நடக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா, ஒரு 1.5 மைல் தூரத்தில் உள்ள அந்த இடத்துக்கு அவங்க போகக்கூடிய ஒரு காரியம், ஒலிவ மலையை தாண்டி அதுக்கு போகக்கூடியது. அதாவது அங்கே வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணுறாரு? அவருடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி பண்ணும்போது தான் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவங்களுக்கு அடிக்க ஒரு முறை சொல்கிறது என்ன? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க தான் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, இப்போது அவர் கடைசி அவங்கள விட்டு பிரிஞ்சு போகும்போது என்ன சொல்கிறாரு? பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்தாவி உங்கள் மேலே வரும், அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை இருங்கன்னு சொல்லிட்டு பின்பு அவர்களை ஆசீர்வதித்து விட்டு போகிறார். அப்போ என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராய், தம்முடைய ஜனங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஆண்டவர் என்ன செய்யணும், நான் என்ன உங்களை எதற்காக சாட்சிகளாக வைத்திருக்கேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்கள், நம்ம நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்முடைய கர்த்தர் அவருடைய காரியங்களாய் நம்மை அனுப்பும்போது நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாருமே தேவனை சார்ந்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் சாட்சிகளாக வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒருவேளை நீங்கள் கோர்ட்டில் வேலை பார்க்குற ஒரு லாயராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு போலீஸ்காரனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஐடி ஆளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் குடும்பத்தை வழி நடத்துகிற ஒரு தாயா ஒரு மனைவியாக இருக்கலாம். நீங்கள் யாராக எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே எல்லா இடங்களிலும் நீங்கள் என்ன தேவனுக்கு சாட்சியாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. சரியா? அந்த சாட்சியாக இருப்பதற்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்து நமக்கு ஒரு பலத்தை கொடுத்து நம்ம ஒரு சாட்சிகளாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்படி இருப்பதற்கு நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 மிக தெளிவாக நமக்கு சொல்லுது இல்லையா? எங்க பரலோகத்தில் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ என்ன? நம்ம ஆசீர்வாதத்தை நாடுகிறவர்கள் அல்ல,
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால் நாம் ஆசீர்வதித்தவரை சாட்சி சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நம்ம அதனால தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன், நம்ம ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறதில்ல. ஏன்னா நம்ம ஏற்கனவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு. நம்ம அதனால ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் நம்ம மேலே கடந்து வரும். நம்ம அவருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆசீர்வாதத்தை நாடி ஓடுகிறவர்கள் அல்ல என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டோம். அதற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.